Dear children, from the chemical kinetics, in the previous class we have discussed introduction about chemical kinetics. What are all the aims to learn the chemical kinetics and then rate of chemical reaction, everything we have discussed in the earlier session. Now in this session we are going to discuss a unit of rate of reaction. So first of all, rate of reaction is decrease in the concentration of reactant or increase in the concentration of product with respect to time. So what is the exact unit for rate of reaction? So let us see the reaction board. Unit of rate of reaction, which is equal to how we can calculate the unit. The unit of concentration or a unit of concentration of reactant or product divided by unit of time. சரிங்களா? இப்போ rate of reaction நம்ம எதை சொல்கிறோம்னா, ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வினைபடு பொருளோட செறிவு வந்து குறையுது. அப்படி குறையுதுன்னா என்ன அர்த்தம்? அது விளைபொருளாக மாறுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? அல்லது இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்க்ரீஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட், வினை பொருளோட செறிவு அதிகரிக்குது. எதை பொறுத்து? நேரத்தை பொறுத்து. அப்போது யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், நம்ம கான்சன்ட்ரேஷன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சாலிட், லிக்விட் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா மோல் பர் லிட்டரில் சொல்லுவோம். மோல் பர் லிட்டர் கான்சன்ட்ரேஷன். அதோட டைம் வந்து செகண்ட்ஸில் நம்ம சொல்கிறோம். இப்போது யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து மோல் பர் லிட்டர், இது இன்வெர்ஸ் மேலே போனால் செகண்ட் இன்வெர்ஸ் ஆகும். இப்போ மோல் பர் லிட்டர் பர் செகண்ட், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆர் எக்ஸிஸ்டிங் இன் த கேஸியஸ் ஃபேஸு. கேஸ் ஃபேஸாக இருக்கும்போது அங்கே என்ன பண்ணுவோம்னா கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியும், ஆல்ரெடி படிச்சிருப்போம். நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வரப்போகுது. சரிங்களா? அதாவது லீ சாட்லியர் பிரின்சிபல் இதெல்லாம் வரும். கெமிக்கல் யூக்லிபிரியம்னு ஒரு லெசன் இருக்குது, அதில் நம்ம படிக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ரேட் கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து ரேட் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், ரேட் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் இஸ் தட் பார்ஷியல் ப்ரெஷர். இது எப்படி சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வந்து சாலிட், லிக்விட் இது மாதிரி மோல் பர் லிட்டரில் சொல்லுவோம். கேஸ் வரும்போது அங்கே கட்டாயமாக நமக்கு என்ன ஒன்றா ப்ரெஷர்ன்ற டேர்ம் வரும். அதுதான் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் வரும்போது ஃபார் கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷன், கேஸஸ் மாலிகுலாக இருக்குது ரியாக்டன்ட் ப்ராடக்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏடிஎம் யூஸ் பண்ணுறோம். பார்ஷியல் ப்ரெஷர் வரணும். இங்கே வந்து பார்ஷியல் ப்ரெஷர், அதனால் ஏடிஎம் பர் செகண்டாக மாறிடும். பார்ஷியல் ப்ரெஷர் டிவைடட் பை டைமு, அதுதான் ஏடிஎம் பர் செகண்டாக மாறிடும். தென் ஸ்டாக்கியோமெட்ரி அண்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அடுத்தது என்னென்னா ஸ்டாக்கியோமெட்ரி பொறுத்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன, ரியாக்டன் ஆஸ் வெல் அஸ் ப்ராடக்ட்டும் நான் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் எடுப்போம். கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்கும், சேமாக இருக்கும். அதான் சொல்கிறான். இன் ரியாக்ஷன் லெட் அஸ் கன்சிடர் ஏ அண்ட் பி. ஏ சிம்பிள் ரியாக்ஷன் தான், ஏன்ற ஒரு ரியாக்டன்ட்டு பின்ற ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. ஸோ த ஸ்டாக்கியோமெட்ரி ஆஃப் போத் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆர் சேம் அண்ட் ஹென்ஸ் த ரேட் ஆஃப் disappearance of reactant A and then rate of appearance of B which is same அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஏன்றது டிஸ்அப்பியர் ஆனால் தான் என்ன ஆகும், பின்றது அப்பியர் ஆகும். எப்போ நடக்கும் இது? ஒரு பர்டிகுலர் யூனிட் டைமில், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இது நடக்குது. சரிங்களா? இதுதான் வந்து ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம எப்படி வந்து பண்ணலாம், பேஸ்ட் ஆன் த ஸ்டாக்கியோமெட்ரி ஹவு கேன் யூ டிஸ்கிரைப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இல்லை இப்போ நம்ம பார்த்தீங்களா இன்னொரு ரியாக்ஷன் பார்க்குறோம், ஏ கிவிங் 2B. இப்போ இதுக்கு நம்ம எப்படி, இதுதான் வந்து ஒரு ஸ்டாக்கியோமெட்ரி. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கியோமெட்ரி பேஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷன் நடக்குது. இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி எழுதுவோம் அப்படின்னா என்ன வரும், ரேட்டு இங்கே இன்க்ரீஸ் ஆகிறது எது, ப்ராடக்ட்டு பி, அப்போ ப்ளஸ் டிபி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைடட் பை டிடி. அல்லது என்ன பண்ணலாம், வேறு எப்படி எழுதலாம், இன்க்ரீஸ் பண்ணும்போது 2 இன்ட்டு டிஏ டிவைடட் பை டிடி, டிக்ரீஸ். இங்கே பாருங்கள், இதுக்கு ரேட் which is equal to plus concentration of dB with respect to time or 2 decrease in the concentration of A with respect to time. இதுதான் based on the stoichiometry we can write the rate of reaction for a particular chemical reaction. Okay, right. Next one என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. கோஎஃபிஷியன்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணணும். we have to mention the concentration. வந்து கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதாவது ஹோல் நம்பர் எவ்வளோ அப்படி அமௌண்ட் இருக்கு, குவான்டிட்டியை சொல்கிறது. கான்சன்ட்ரேஷனோட குவான்டிட்டியை வந்து பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட்ஸாக மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அடுத்தது என்னென்னா ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு. ஆவரேஜ் ரேட்னா என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா என்ன. ஆவரேஜ்னால் நான் தோராயமாக சொல்கிறது, இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ ரியாக்டன்ட் வந்து இவ்வளோ ப்ராடக்டாக மாறி இருக்கும், இவ்வளோ ரியாக்ஷன் நடந்திருக்கும், ஆஃப் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆவரேஜ். சரிங்களா. அடுத்தது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா நாட் அ பர்டிகுலர் டைமில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருக்கு, அதாவது ரியாக்டன்ட் எவ்வளோ டிஸப்பியர் ஆகிருக்கு, ஆர் ப்ராடக்ட் எவ்வளோ அப்பியர் ஆகிருக்குன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டுன்னு சொல்கிறோம். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். ஆவரேஜ் ரேட்டுன்னு சொல்லும் போது இப்போ சைக்ளோப்ரோப்பேன் எடுக்கிறோம். ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோப்பேன், இதான் வந்து அந்த ரியாக்ஷன் பாருங்கள். சைக்ளோப்ரோப்பேன் இதை வந்து ஹீட் பண்ணுறோம் எப்போது, அட் 780 கெல்வின். இதனால் ப்ரோப்பீனாக மாறும், ஒரு அல்கேனா அல்கீனாக மாறுது. சரிங்களா. அப்போ த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம்னா, சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோப்பேன், அதான் ரியாக்டன், வித் ரெஸ்பெக்ட் டு டைம், சேஞ்ச் இன் டைம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னென்னா இனிஷியலாக 2 மோல் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். 2 கான்சன்ட்ரேஷன் நம்ம பண்ணுறோம், அதாவது T1 அப்புறம் T2 2 கான்சன்ட்ரேஷன். இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா T2 மைனஸ் T1 டிவைடட் பை T2 அதான் கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன, C2 மைனஸ் C1. C1ன்றது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், C2ன்றது ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன். அந்த பர்டிகுலர் இன்டர்வல் தான் என்னடானா 30 மினிட்ஸு. அப்போது T2 மைனஸ் T1, T1ன்றது இனிஷியல் டைமு, T2ன்றது என்ன ஒரு பர்டிகுலர் இன்டர்வல். சரிங்களா. அப்போது 2 மோல் நான் எடுத்திருக்கேன், T1 C1, C2ன்றது ஒரு குறிப்பிட்ட டைமில் இவ்வளோ மாறி இருக்குது. அப்போ அந்த எவ்வளோ டைம்லன்னா 30 மினிட்ஸில். ஆரம்ப டைம் வந்து இனிஷியல் எப்படி இருக்கும், 0வாக தானே இருக்கும், போக தான் இருக்குது. ஸோ 30 to 0. இதை சிம்ப்ளை பண்ணால் 1.3 டிவைட் பை 30. இது சிம்ப்ளை பண்ணால் வச்சிங்களா பவர் வந்து 2 டிஜிட் தள்ளி வரணும், 4.36. இந்த மோல் பர் லிட்டர் இந்த மேலே போனால் இன்வெர்ஸாக மாறிடுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ். இதே நம்ம இன்னொரு இன்ஸ்டன்ட் ஆஃப் 10 மினிட்ஸில் கால்குலேட் பண்ண என்ன ஆகும்னா கான்சன்ட்ரேஷன் வந்து குறையும். டைம் குறையும் போது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன ஆகும், குறையும். சரிங்களா. டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமாகும். அப்போது இதை வச்சுட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை கால்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா அது ஃபிக்ஸடாக இருக்கும். அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்னா அதான் டைம், இது வேரி ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் தான் சொல்கிறது, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அட் அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டியூரிங் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு வேதிவினை வந்து நடந்துகிட்டே இருக்கும், நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் கால்குலேட் பண்ணுவோம், அதுதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது கான்சன்ட்ரேஷனும் டைமும் வந்து நம்ம பிளாட் பண்ணுறோம். பிளாட் பண்ணும்போது ஒரு கர்வ் கிடைக்குது நமக்கு. அந்த கர்வை நம்ம ஒரு டேஞ்சன்ட் ஸ்லோப் எடுக்கிறோம். அந்த ஸ்லோப் டேஞ்சண்ட்டை கால்குலேட் பண்ணோம்னா நம்ம பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன அப்படின்றது டியூரிங் எ கெமிக்கல் ரியாக்ஷன் we can calculate the particular instant of rate of reaction. ஸோ ஒரு குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் ரேட்டை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும்னா அந்த ஸ்லோப் டேஞ்சண்ட்டை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிங்களா. ஸோ த்ரூஅவுட் த செஷன் we have completed or we have discussed unit for rate of reaction and then stoichiometry of rate of reaction, stoichiometry and rate of reaction, and then average and instantaneous rate வந்து பார்த்துருக்கோம். So the remaining things we are going to discuss in the later classes. Okay, thank you.